ஓம் ஈஸ்வரா குருதேவா. பால் அபிஷேகம் செய்தாலும் இதைப்போல் நம்முடைய மனதுகள் குறைகள் வந்தாலும் நம்ம மனதை உடனே மாற்ற வேண்டும். நம்ம வீட்டை பொறுத்தல அதை நாம் யாரும் செய்யறதில்லை. சாதாரண வெறும் கல்லை உருவமாக்கி அதை பால் ஊற்றும் போது நம்ம பாலை போல மனம் பெறணும், சந்தனத்தை போல நறுமணம் பெறணும், பன்னீரை போல தெளிந்த மனம் பெறணும். எண்ணெய் வைக்கிறதுக்கு தான் கோயில் வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்ச ஒரு பாடு என்ன செய்றாங்க கோயிலில்? பயிர கிரீடம் போட்டு தங்க நகையில் போட்டு பட்டாடைகளை வைத்து நம்ம அழகா ஜோடிச்சு வச்சிருப்பாங்க. அதை இருட்டறைக்குள்ள மறைச்சிடறாங்க. அந்த மறைத்த ஒரு பாடு திரையை நீக்கிறாங்க. நீக்கணும்னு இருட்டா இருக்கு, விளக்க காட்டுறாங்க. விளக்க காட்டினோடனே சாமி மேல இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுது. இப்ப நம்ம 6வது அறிவு கார்த்திகையா, நம்ம பையன் தப்பு பண்றான்னு தெரியுது, அவனை திருத்துறதுக்கு வழி வேணும் இல்லை? அதுக்காக வேண்டிதான் முதல்ல அபிஷேகத்தை செய்து போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண பிற்பாடு அந்த ஜீவாராதனை காட்டும்போது நிமிஷங்கள்லாம் பொருள் தெரியுது. பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா அவங்கிட்ட இதை என்றும் போது அபிஷேகம் நடக்குது உயிரிலே. இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. பையன் கேட்ட பண்ணியிருந்தானா அவன் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த பையனை கோயிலுக்கு கூட்டு வர போகும்போது அவனையும் இந்த மாதிரி சொல்றான், பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறான். வீட்டில் தான் சொல்ல முடியல, சொல்லி கேள்றான். அது சொல்ல வைக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணங்களை பரிமாறுகிறதுக்கு இந்த வேலை செய்யறாங்க. அப்ப யாராவது கோயில் இந்த மாதிரி என்றமா இல்லை. சாமிக்கு அங்கே சூழாசனம் கொடுப்பாங்கன்னா எல்லாம் பழங்களும் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த பையனை பற்றி தான் எண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு நீ சோதிக்கணும். இடம் கொடுக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா நான் எல்லாம் அன்னைக்கு ஒரே செய்வேன், ஏமாத்திட்டு என்னை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய சோதனை பண்ணி அதை திருடிட்டு இருக்கிறான். அவனை எல்லாம் பார்த்தோன்னா எங்கேயோ போகிறான். நாங்கள் எல்லாத்தையும் காசை கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் திட்டம் வாங்கி கோயிலில் சாமி கும்பிட்றோம். முக்கால்வாசி போய் தான் கும்பிட்றோம். சாமின்னா என்னன்னே தெரியாமல் நம்மை திரிந்து தெளிந்து வாழ்வதற்காக ஆலயத்தை வைத்து சூட்சமத்தில் இது நடக்கின்றது. அந்த சூட்சமத்திலிருந்து நாம் எப்படி தப்புவது? ஆக நம்ம அறியாமலே உள்புகுந்து அதனுடைய உணர்வுகள் வேலை செய்கின்றது. அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் கோயிலை வைக்கிறாங்க. அப்ப பொருளறிந்து செயல்படும் நீ சக்தி பெறணும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் தரணும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடணும். நானும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும். என் கணவரும் பொருள் மாமியார் மருமகளுக்கு சண்டை வந்துடும். அவங்களும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும். மாமியாரும் அதே மாதிரி எண்ணெய் வைக்கிறது. மாமியார் மருமகள் சண்டை நிறையா வரும். அதே சமயத்தில் நாத்தனா கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் இதே மாதிரி சொல்லுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சங்கடங்கள் அதிகமாக இருக்கு. இது துடைக்கிறதுக்கு வழி எது? இதே மாதிரி நாம் அறியாத மக்களாக இருப்பனும் நாம் அறிந்து செயல்படக்கூடிய நிலையாக அந்த கோயிலை உருவாக்கி இருக்கிறோம். அடுத்து இந்த பழமெல்லாம் வச்சிருக்க பழங்கள் இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் என் குடும்பத்தில் அனைவருக்கு அந்த நிலை பெறும். இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பமெல்லாம் அந்த நிலை இருக்கும். நான் பார்க்கும் குடும்பமெல்லாம் அந்த என்கிட்ட வேலை செய்கிற குடும்பமெல்லாம் அந்த நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன வைக்கிறாங்க. இப்போ இந்த தெய்வீக குணத்தை பெறணும், தெய்வீக நிலையா இருக்கும், தெய்வீக பண்பாக என் வாழ்க்கை அமையணும். என் குடும்பத்தில் அனைவரும் அந்த தெய்வீக பண்பாக எல்லாரும் அந்த அமைக்கணும். இந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் அந்த நிலை பெறணும். நான் பார்க்கும் குடும்பம்லாம் அந்த நிலை பெறணும் அப்படின்னு என்ன வைக்கிறாங்க. எத்தனை பேர் என்றோம். இதே போல நம்ம என்ன முடியாததுக்கு காரணம் பாலில் எல்லா சக்தியும் இருக்குதுன்னு வச்சுக்க பாதான் தெரியும். விஷம் கலந்துட்டான், இந்த விஷத்தின் தன்மையும் இருக்கு. அந்த விஷத்தை நீக்க தெரிய வேண்டும்ங்கிறது தான் இப்ப நம்ம தியானத்தை வைக்கிறோம். தியானத்தை வைக்கிறது அதுக்கு தான். இப்போ ஒருத்தன் மேல பையன் ஒருத்தன் நந்தனோட நல்லவனா இருக்கணும், நல்லதாகிடுது. அவன் நம்மளுக்கு இடைஞ்சல் செய்தான் தெரிஞ்சன வேதனையாது. இப்போ அவனே செய்த வினர்கள்
இதுல விஷயத்தை சேர்க்கும்போது நம்ம உடனே அவனை பற்றி நல்லவனுக்கு நமக்கும் கெடுதலவே செய்ய மாறி போகுது. ஆகையினால இதையெல்லாம் அந்த வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கை ஜொலிக்கணும், இந்த கோயிலுக்கு வரவங்களா இருக்கணும், என் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் வைரத்தை போல சொல் ஜொலிக்கணும், செயல் ஜொலிக்கணும், வாழ்க்கை ஜொலிக்கணும் அப்படின்னு எண்ணம். அப்படி யார் என்றும் அந்த நகையில பார்த்த உடனே இவங்களுக்கு நீ இத்தனை அலங்கரிச்சு வச்சிருக்கிறேன், என்னை சோதிச்சுட்டு நகையை பார்த்த உடனே இத்தனை நகையை நீ போட்டிருக்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கழட்டி விட்டுன்னு அனாதையா விட்டுருக்கு. இந்த மாதிரி முறைகளை குறைகளை சொன்னா அந்த வைர கீழத்தை கொடுப்பான்னு எண்ணங்கள். இதே போல அங்க மலர் மாலைகளை போட்டிருக்காங்கன்னா அந்த மலரை எப்படி நல்ல மனம் வருதோ, என் சொல்லிலும் செயலும் என் பார்வையிலும் அந்த மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும், இந்த கோயிலுக்கு வரவங்களும் அந்த நிலை பெறணும், இந்த உண்மை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெறணும், என் குடும்பம் முழுதும் அந்த மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும், இந்த கோயிலுக்கு வர்றவங்களை அந்த நிலை பெறணும், நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் இந்த நிலை பெறணும் எண்ணணும். என்ன வைக்கிறதுக்கு தான் ஒரு